welcome back to our channel and this is Sneha. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒல்லியா இருக்கிறவங்க என்னென்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணா அழகா இருப்பாங்க, அது ஐ மீன் அழகானா கொஞ்சம் வந்து குண்டா தெரிவாங்க அப்படின்றத நம்ம வந்து இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ வித்வுட் டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன் மூலமா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷார்ட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது முட்டிக்கு மேல இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸஸ், ஆர் முட்டிக்கு கொஞ்சம் கீழே இல்ல முட்டி கிட்ட கரெக்டா அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் போடுறப்போ உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. என்ன ரீசன்னா கீழே வந்து உங்க கால் வந்து கொஞ்சம் ஒல்லியா இருக்கும். சோ அந்த ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து எது ரொம்ப அழகா எடுத்து கொடுக்கணும், கீழே வந்து உங்க கால் வந்து கொஞ்சம் வந்து குண்டா இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து அழகா இருக்கும். சோ நீங்க வந்து ஒல்லியா உங்க கால் இருக்குன்றப்போ நீங்க வந்து அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணிடுங்க. சோ அதுக்கு பதிலா நீங்க வந்து என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஒரு லாங் ஸ்கர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஃபுல்லா இடுப்புல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா இருக்கிற மாதிரியான லாங் ஸ்கர்ட், அப்படி இல்லைன்னா வந்து ஃபுல் மேக்ஸி அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் நீங்க வந்து ட்ரை பண்றப்போ இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து உங்களோட இடுப்புல வந்து கரெக்டா ஃபிட் ஆயிடும். சோ அப்படின்றப்போ உங்களோட ஷேப் வந்து கரெக்டா அழகாவும் ஃபிகர் அவுட் பண்ணி காட்டும். அப்படின்றப்போ கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சம் பூஸ்னாப்ல கொஞ்சம் நல்லா இருக்கும், உங்களுக்கு பாக்குறப்போ அதோட அவுட்புட் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் நான் என்னென்ன ட்ரெஸ் நேம் எல்லாம் சொல்றேனோ எல்லா ட்ரெஸ்ஸஸோட இமேஜ், ஒரு மாடல் ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து நான் வந்து சைட்ல வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு சைட்ல வந்து அட்டாச் பண்றேன், அதை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலர்ஸ்ல நீங்க வந்து டார்க் கட் கலர்ஸ் ஆன ட்ரெஸ்ஸஸோ அப்படி இல்லைன்னா வந்து இந்த ஜங்கல் பிரிண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த புலித்தோல் மாதிரியான பிரிண்ட்ஸ் போட்ட மாதிரி நிறைய உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லார்ஜ் பிரிண்ட்ஸ் பெரிய பெரிய பிரிண்ட் போட்டிருக்க மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் நீங்க வந்து சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஓரளவுக்கு உங்களோட உடம்பு வந்து ஒல்லியா காட்டாம கொஞ்சம் வந்து குண்டா காட்டும். அந்த மாதிரியான பிரிண்ட்ஸ் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மெயினா இந்த பிரிண்ட் ஸ்ட்ரிப்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஸ்ட்ரெயிட்டா லைனா போட்டிருக்கோம் இல்ல இப்படி இந்த மாதிரி லைன்ஸ் போட்டிருக்கா, அந்த மாதிரி லைன்ஸ் போட்டிருக்க பிரிண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த ரீசன்னா அது வந்து உங்களை வந்து இன்னும் ஒல்லியா காட்டும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரெஸ், ஷார்ட் ட்ரெஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா இந்த பின் ஸ்ட்ரிப்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்லீவ்லெஸ் அண்ட் வந்து இந்த ஹாஃப் ஷோல்டர் டாப் சொல்லுவாங்க இல்லையா, கோல்டு ஷோல்டர் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான டாப்ஸ் வந்து நீங்க வந்து டோட்டலா வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. என்ன ரீசன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கை வந்து ஒல்லியா இருக்கிறப்போ அந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நீங்க வந்து ரொம்ப ஒல்லியா தெரிவிங்க. சோ அதுக்கு பதிலா நீங்க வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரியான லார்ஜ் பிரிண்ட்ஸ் ட்ரெஸ்ஸஸ், அப்படி இல்லைன்னா வந்து ஸ்லீவ்ல வந்து இந்த எம்ப்ராய்டரி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து போட்டீங்கன்னா இன்னும் நீங்க வந்து கொஞ்சம் அழகா தெரிவிங்க. சோ நெக்ஸ்ட் ஜீன்ஸ் சைடு பார்த்தோம்னா ஸ்கின்னி ஃபிட் ஜீன்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது உங்களுக்கு வந்து காலை ஒட்டின மாதிரியான ஒரு டைப் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கும். அந்த ஜீன்ஸ் வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஒல்லியாவும் இருக்கீங்க ஷார்ட்டாவும் இருக்கீங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரியான ஜீன்ஸ் போட்டீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாவும் இருக்கும், நீங்க வந்து கொஞ்சம் வந்து குண்டா இருக்கிற மாதிரியும் இருக்கும். சோ இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்கின்னி ஃபிட் ஜீன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரியான ஜீன்ஸஸ் கூட வந்து பலூன் ஃபிட் டாப் அப்படி சொல்லுவாங்க, அதாவது இங்க கை வந்து கொஞ்சம் நல்லா பலூன் டைப்ல இருக்கும், இங்கேயும் பலூன் டைப் இருக்கும். சோ அந்த மாதிரி டாப்ஸோட நீங்க வந்து பேர் அப் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த ஜீன்ஸ் ஸ்கின்னி ஃபிட் ஜீன்ஸ் பிளஸ் வந்து இந்த மாதிரியான டாப்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். தென் வந்து ஃபார்மல் சைட் வந்து பார்த்தோம்னா, அதாவது ஃபார்மல்ஸ்ல வந்து ஒரு ஷர்ட்ஸோ இல்ல நீங்க வந்து ஒரு இன்டர்வியூஸ்க்கு போறீங்க இல்ல வந்து கொஞ்சம் வந்து ஃபார்மலா ட்ரெஸ் பண்றோம் அப்படின்னு பாக்குறப்போ நீங்க வந்து ஷர்ட்டை வந்து டக்கின் பண்ணிட்டு நீங்க வந்து ஷர்ட்டை வந்து டக்கின் பண்ணுங்க. சோ டக்கின் பண்றப்போ என்ன ஆகும்னா உங்க மேல உடம்பு வந்து ஒல்லியா இருக்கிற உடம்புக்கு வந்து ஃபோக்கஸ் போகாம கீழே வந்து ஹிப்புல வந்து நீங்க வந்து டக்கின் பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறப்போ அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பிரைட்டரா காட்டும், உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒய்டா காட்டும். அப்படின்றப்போ இந்த மாதிரி ஷர்ட்டை வந்து டக்கின் பண்ணி நீங்க போடுறப்போ உங்களுக்கு வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் வந்து குண்டாவும் அழகாவும் இருக்கும். சோ இதோட நீங்க வந்து கொஞ்சம் பிரைட் கலர்ஸ் ஆன ஷூ வந்து பேர் பண்ணீங்கன்னா இன்னும் பக்காவான ஒரு அவுட்லுக் கிடைக்கும் உங்களுக்கு. தென் வந்து இண்டோ வெஸ்டர்ன் டைப்ல வந்து ட்ரெஸ்ஸஸ் பார்த்தோம்னா நீங்க வந்து இந்த பட்டியாலா இல்லைன்னா வந்து பேலோசோஸ் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். அந்த ஒரு அதாவது ஒரு லாங் குர்த்தி வித் வந்து ஒரு பேலோசோஸ் வந்து நீங்க வந்து பேர் அப் பண்ணீங்கன்னா ரொம்ப எலிகண்டா இருக்கும். உங்களை வந்து கண்டிப்பா ஒல்லியாவே காட்டாது, கொஞ்சம் வந்து உங்களை வந்து வைடரா தான் காட்டும். சோ அது வந்து இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் நீங்க வந்து ரெகுலர் பேசிஸ்க்கு ஒரு குர்த்தி பிளஸ் ஒரு பேலோசோஸ் வந்து நீங்க வந்து பேர் அப் பண்ணிக்கலாம், அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாரீஸ் வந்து இவங்கதான் ஒல்லியா இருக்கிறவங்க தான் கட்டணும், குண்டா இருக்கிறவங்க தான் கட்டணும் அப்படின்லாம் கிடையாது. யாரு சாரி கட்டினாலுமே அழகா இருக்கும். பொண்ணுங்க சாரி கட்டினாலே பொதுவா ரொம்ப அழகா இருக்கும் நம்ம. சோ இப்போ வந்து எந்தெந்த நம்ம வந்து சாரீஸ் வந்து எல்லாருக்குமே செட் ஆகும், ஆனா வந்து நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரியான மெட்டீரியல் சூஸ் பண்றதுலதான் இருக்கு அந்த சாரீஸ் வந்து நமக்கு வந்து எப்படி செட் ஆகும் அப்படின்றது. நம்ம ஒல்லியா இருக்கிறோம்ன்றப்போ நம்ம வந்து இந்த ஷிஃபான் அப்புறம் வந்து இந்த ஜார்ஜெட் சாரீஸ் இந்த மாதிரியான சாரீஸ் எல்லாம் நீங்க வந்து சூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரியான சாரீஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உடம்போட ஒட்டி உங்க ஷேப் வந்து இன்னும் ஒல்லியா காட்டும்.
லைக் இந்த மாதிரியான சாரீஸ். ஸோ இதுக்கு பதிலா நீங்க ஸோ ஒல்லியா இருக்கிறவங்க வந்து காட்டன், சில்க், லினன், ஈவன் வந்து ஹேண்ட்லூம் சாரீஸ் கூட உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து உங்களை வந்து கொஞ்சம் ஒரு சுத்து பூசினாப்புல காட்டும். அதாவது சொல்லுவாங்களே சாரி கட்டினா ஒரு சுத்து பூசின மாதிரி இருக்கும், கொஞ்சம் குண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் நீங்க வந்து சூஸ் பண்ணி கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் அழகா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான சாரீஸோட நீங்க வந்து கொஞ்சம் வந்து பேடட் பிளவுஸ் வந்து நீங்க வந்து பேரப் பண்ணி போட்டீங்கன்னா பக்காவா இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து ஒல்லியா இருக்கீங்க அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சோ சாரி கட்டுறப்போ பேரட் பிளவுஸோட வந்து நீங்க வந்து இந்த மாதிரி மெட்டீரியல், அதாவது மறுபடியும் சொல்றேன் நான் வந்து காட்டன், சில்க், லினன், அப்படி இல்லைன்னா வந்து ஹேண்ட்லூம் சாரீஸ், இந்த மாதிரியான சாரீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் குஃபுல் இருக்கும் நீங்க கட்டுறப்போ. சோ உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நீங்க வந்து வியர் பண்றப்போ ரொம்ப ஒல்லியா தெரிய மாட்டீங்க. சோ இப்ப வந்து சாரீஸ் வந்து இந்த ரஃபல்டு சாரீஸ் சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கீழே வந்து பிளீட்ஸ் கிட்ட வந்து இப்படி ரவுண்ட் ரவுண்டா வர மாதிரியான ஒரு சாரீஸ் இருக்கும். நான் உங்களுக்கு இமேஜ் வந்து சைட்ல வந்து அட்டாச் பண்றேன். இந்த மாதிரியான சாரீஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரியான சாரீஸ் நீங்க கட்டினா கூட நீங்க வந்து கொஞ்சம் வந்து அழகா, கொஞ்சம் வந்து குண்டா தான் தெரிவிங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான சாரீஸும் உங்களுக்கு வந்து செட் ஆகும். தென் ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் லெஹாங்கா, உங்களுக்கு கண்டிப்பா லெஹாங்கா வந்து செமையா செட் ஆகும். நீங்க வந்து லெஹாங்கா கீழே வந்து ஸ்கர்ட் போட்டுட்டு மேல வந்து பேடட் வச்ச மாதிரியான டாப்ஸ் போடுங்க. அப்படி பேடட் வச்சு டாப்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா இப்படி வரும். சோ கீழே வந்து உங்களோட ஹிப் வந்து ரொம்ப அழகா ஒல்லியா நல்லா இருக்கும் பாக்குறப்போ. உங்களுக்கு தான் லெஹங்காஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து செட் ஆகும். வந்து ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு தான் லெஹங்காஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா செட் ஆகும். சோ ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க கொஞ்சம் வந்து குண்டாகிறதுக்கு. சோ என்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு ரெசிபி மாதிரி இருக்கு. சப்போட்டா பழம் சொல்லுவாங்க இல்லையா. சோ சப்போட்டா பழம், கொஞ்சம் சக்கரை, பால், இது 3 மிக்சியில போட்டு அடிச்சிடுங்க. அதாவது சப்போட்டா ஜூஸ் சொல்லலாம் கிட்டத்தட்ட. அதாவது தண்ணி விடாம வெறும் பால், சக்கரை, சப்போட்டா பழம் இது 3 மிக்சியில போட்டு அடிச்சுட்டு, உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு சளி பிடிக்காது, உங்களுக்கு சைனஸ் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க வந்து அது கூட வந்து ஒரு பட்டர் ஸ்காட்சோ இல்ல வந்து ஒரு வெண்ணிலாவோ அந்த மாதிரியான ஐஸ்கிரீம் வந்து ஒரு ஸ்கூப் கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரியான ஒரு ஜூஸ் ரெசிபி வந்து நீங்க வந்து இதை ஆட் பண்ணிட்டு நைட் வந்து சாப்பிடறதுக்கு முன்னாடியோ இல்லைன்னா தூங்க போறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியோ சாப்பிட்டுட்டு படுத்தீங்கன்னா ஒரு 10 to 15 days இது நீங்க வந்து ரெகுலரா சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க உடம்பு வந்து கொஞ்சம் வந்து குண்டாகும், கண்ணம் வந்து கொஞ்சம் வந்து குண்டாகும். இந்த ரெசிபி வந்து எனக்கு பர்சனலா ஒர்க் அவுட் ஆச்சு. சோ அதனால நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ கொஞ்சம் நாளா தூங்குறது, கொஞ்சம் வந்து ஒரேடியா சாப்பிடாதீங்க, கொஞ்சம் பிரேக் விட்டு சாப்பிடுங்க. அதாவது 2 hours once, ஒரு காலையில ஒரு 10 மணிக்கு, தென் வந்து ஒரு 12 மணிக்கு கொஞ்சம், அப்புறம் ஒரு 1:30 மணிக்கு, தென் ஒரு 4 மணிக்கு, ஒரு 7 மணிக்கு, தென் வந்து நைட் ஒரு 9 மணிக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் இன்டர்வல்ஸ் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நீங்க வந்து குண்டா ஆகலாம். ஆனா ஒரு சில பேருக்கு வந்து பை ஜீனே இருக்கும், அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அப்படின்றவங்களுக்கு நம்ம இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் ஆக்டர்ஸ் தான் ஏதாவது பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் வந்து குண்டா கிடைக்க முடியும். பட் நம்மளோட பாடி ஷேப்போ இல்ல நம்மளோட காம்ப்ளெக்ஷனோ இல்ல எதுவுமே வந்து நம்மள வந்து ஜட்ஜ் பண்ணாது. சோ நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளோட கேரக்டர்ல தான் இருக்கு. சோ நம்ம வந்து ஒல்லியா இருக்கும், நம்ம வந்து குண்டா இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே நீங்க வந்து உங்களை ஏத்துக்கோங்க. உங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். என்னடா இப்பெல்லாம் அட்வைஸ் பண்றேன் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. பட் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான். சோ நான் எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்கும். ஒரு சில பேர் வந்து நான் ரொம்ப குட்டியா இருக்கேன் அப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க அந்த மாதிரிலாம் எந்த ஃபீலுமே இல்லை. எல்லாத்துக்குமே இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே முழுசா ஏத்துக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட் வே ஆஃப் பிரசன்டிங் யுவர் செல்ஃப். அது வந்து உங்களை வந்து கண்டிப்பா உங்க செல்ஃப் லவ் அப்படின்றது வந்து எல்லா லைஃப்லயும் எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கணும். நான் வந்து இந்த மாதிரி இருக்கேன், அந்த மாதிரி இருக்கேன், எதுவுமே நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க எந்த மாதிரி இருந்தாலும் அதை வந்து நீங்க வந்து அப்படியே ஏத்துக்கோங்க. அதுதான் வந்து ரியாலிட்டி. சோ அந்த ரியாலிட்டியோட வாழ கத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு நீங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கலாம். சோ இது வரைக்கும் என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இது மாதிரி உங்களுக்கு இன்னும் ஃபியூச்சர்ஸ்ல வீடியோ வேணா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன் மூலமா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.